விஜய் அவர்கள் முதலமைச்சராக பங்கேற்று வந்திருக்கக்கூடிய முதல் சுதந்திர தின விழாவில் அவர் பார்த்தீங்கன்னா, தேசிய கொடி ஏற்றி ரொம்ப சந்தோஷமா வந்து அவருடைய சுதந்திர தினத்த வந்து கொண்டாடியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் வந்து பகிர்ந்திருக்காரு. இந்த நிலையில சுதந்திர தின விழா முடிஞ்சதுக்கு பிறகு ஜான்சன் சஞ்சய் அவர்கள் த்ரிஷாவுக்கு வந்து ஃபோன் போட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவர் அந்த ஃபோன் காலில் என்ன பேசியிருக்காரு, ஏன் அவங்க ஃபோன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏற்கனவே எல்லாருக்குமே நல்லா தெரியும், சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுக்கு இடையில விவாகரத்து வழக்கு கடந்த 4-5 மாதங்களாக வந்து போயிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ முடிவுக்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே ஜான்சன் தான். ஸோ ஜான்சன் தன்னுடைய தந்தையும் தாயும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில முயற்சிகளை வந்து எடுத்தார். அதன் விளைவாக அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. ஸோ சங்கீதா அவங்க மனம் மாறி மீண்டும் விஜயோட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேஸையும் வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஸோ இதை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த நிலையில் சங்கீதா மீண்டும் லண்டன்லேருந்து இந்தியா வரப்போகிறாங்க. சென்னையில் வந்து விஜயோட சேர்ந்து தங்கி இருக்க போகிறாங்க. அவங்களுடைய கல்யாண நாள் வேறு வரப்போகுது. அதில் தான் வந்து அவங்க புதுசாக நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளை எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்லப்போனால் தமிழக மக்கள் எல்லாருமே சங்கீதாவுடைய வருகைக்காக தான் வந்து காத்துட்ருக்காங்க, எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் செம்ம ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாவில் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு முதல்ல வந்து கொண்டாடக்கூடிய இந்த ஒரு விழாவுக்கு த்ரிஷா வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ மீண்டும் த்ரிஷா அவங்க ஏன் அந்த இடத்துக்கு வந்து போனாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சரமாரியாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து இன்னுமே கிடைக்கல. ஸோ ஜான்சன் சஞ்சய் அவர்களும் பார்த்திங்கன்னா, இனி வந்து என்னுடைய அப்பா அம்மா 2 பேர்த்துக்குள்ளே வந்து நீங்கள் வரவே கூடாது, கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எங்களுக்கு தெரியும். ஸோ இனி அம்மாவுக்காக நீங்கள் எதிராக வந்து செயல்பட வேண்டாம், அம்மா வந்து தப்பாக நினைக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆல்ரெடி ஜான்சன் வந்து த்ரிஷா கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசியிருந்தார். ஸோ இப்படியெல்லாம் பேசி ஒரு வழியாக பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்த இந்த ஒரு சமயத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா த்ரிஷா இந்த விழாவுக்கு வந்து போனது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் யாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அன்எக்ஸ்பெக்டடாக இது வந்து நடந்துருச்சு. எல்லாருக்குமே இது செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுவும் விஜய் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல த்ரிஷாவுக்கு வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ த்ரிஷா உள்ளே என்ட்ரி ஆனதும் விஜய் சார் வந்து த்ரிஷாவுக்கு வந்து சல்யூட் பண்ணதும் அதை பார்த்து த்ரிஷாவும் வந்து அகெயின் வந்து ரிப்ளை பண்ணது. ஸோ எல்லாருடைய கவனமும் பார்த்திங்கன்னா அந்த விழாலெல்லாம் இல்லைங்க, இவங்க 2 பேர்த்து மேலேயும் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. ஏன்னா சங்கீதா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே 4-5 மாதம் ஆச்சு. அதுக்கே ஜான்சன் வந்து படாத பாடுபட்டார். எப்படியாவது அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டார். ரொம்ப துடிச்சார். ஏன்னா எதிர்காலம் அப்படின்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. இவருக்கு வந்து தங்கச்சி வேறு இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா இப்படி பிரிஞ்சு இருக்கிறது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அப்பா வந்து இப்போ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு, ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து எந்த பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது, அவரும் அவருடைய வேலையை சந்தோஷமாக செய்யணும், அதேமாதிரி அம்மாவும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்கு எல்லாமே ஆசைப்பட்டு தான் ஜென்சன் வந்து ஒரு சில விஷயங்களை செய்தார். ஸோ அவர் செஞ்ச விஷயத்துக்கு வந்து உடனடியாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. சங்கீதாவுடைய மனம் மாறிச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து அப்பாவை பற்றி பேசுகிறத கேட்ட உடனே சங்கீதாவுடைய மனசு அப்படியே மாறிடுச்சிங்க. குழந்தைங்களுக்கு அப்பா மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்குது, மரியாதை இருக்குது, எந்த லெவலில் வந்து அவரை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஜென்சனுடைய அந்த ஒரு இன்டர்வியூ தான் இந்த ஒரு திடீர் மாற்றத்துக்கு வந்து காரணமாக இருந்துச்சு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் விஜய் சார்கிட்ட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இனி வராது, வரவும் விட மாட்டேன், நம்ம 4 பேர் தான், நம்ம 4 பேர்த்துக்குள்ளே யாரையும் வரத்துக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் ஜென்சன் வந்து பேசியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக த்ரிஷாவை பற்றின எந்த ஒரு பொருளும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, நீங்களும் அவங்கள்ட்ட வந்து பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக வந்து விஜய் அவர்கள்ட்டே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ விஜய்கிட்டையும் வந்து பேசிட்டாங்க, அதே மாதிரி த்ரிஷாக்கிட்டையும் வந்து பேசியிருந்தார். ஸோ அம்மாவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கலந்துக்கும் பொழுது அது அம்மா வந்து ரொம்ப வந்து சங்கடமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எடுத்து சொல்லியிருந்தார். ஏன்னா விஜயும் சரி சங்கீதாவும் சரி நல்ல நண்பர்கள் தான். இருந்தாலுமே கூட இவங்க பொது இடங்களுக்கு ஒரு நல்லதுக்கோ சரி கெட்டதுக்கோ சரி போகிறது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க.
ஸோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனி தான் வந்து நல்லபடியாக இருக்க போகிறாங்க, இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு சிலர் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை பற்றி புகழ்ந்து பேசினாலுமே கூட ஒரு தரப்பில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ரொம்ப வந்து தவறாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடந்த ஒரு விஷயமே வந்து தவறான ஒரு புரிதல் தான். அவங்க வந்து டைரெக்டாகவே அதுக்கு ரீசன் யார் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமே கூட மீண்டும் மீண்டும் 2 பேரும் வந்து இணைந்தே இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து வழி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஜான்சன் அவர்கள் த்ரிஷாட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை சமாதானப்படுத்தி இப்போ தான் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கிடையில நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? நீங்கள் போனால் தானே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வீட்டில் மீண்டும் ஒரு சலசலப்பை வந்து உண்டு பண்ணியிருக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் தான் சங்கீதா வந்து லண்டன்லேருந்தே வரப்போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய வருகைக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திரும்பவும் பழையபடியே ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா மேலும் மேலும் ஒரு குழப்பத்தை தான் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. இதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கமோ ஒரு பதிலோ இன்னமும் வந்து கிடைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஆஸ் அ வெல்விஷராக ஆஸ் அ ஃப்ரெண்டாக த்ரிஷா வந்து விஜய் அவர்கள் வந்து எப்பவும் கைவிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா? இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவர் நினைக்கலையா? இதை எதை பற்றியுமே யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடைக்கலைங்க. அதே மாதிரியே தான் வந்து சங்கீதா மேம்க்கும் அவங்களும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இருந்தாலும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க இறங்கி வந்தாங்க. ஸோ அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக வந்து இன்வைட் பண்ணாமல் த்ரிஷா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ என்ன நடந்துச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல. விஜய் சாரோடைய ஃபேமிலி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் த்ரிஷாவோட அம்மாவும் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே வந்து இருக்குது. ஏன் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? இதுக்கான ஃபுல் ஸ்டாப் வந்து யார் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னே தெரியலங்க. சங்கீதா அவங்க இப்போ திரும்பி ஒரு குழப்பத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அவசரப்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மீண்டும் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக இந்தியா வரப்போகிறாங்களா? விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ போகிறாங்களா? இப்போ எதுவுமே வந்து தெரியாத ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கார். குறிப்பாக ஜான்சன் வந்து அந்த குழப்பத்துக்கு வந்து வந்துட்டாருங்க. அவருடைய குழப்பம் நல்லபடியாக வந்து சரியாகணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஜேன்சன் சஞ்சய் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போகிறாரு, அப்பாவையும் அம்மாவையும் எப்படி சேர்த்து வைக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.